ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கங்கள். இது உங்களுடைய கேரளா ஜாக்பாட் டிவி. இன்றைக்கி 19ஆம் தேதி அக்ஷயா 652 ரிசல்ட் என்னென்னு பார்த்துட்டு நம்ம என்ன மாதிரி கெஸ்ஸிங் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத பார்த்துட்டு நாளைக்கு வின் 770 அதுக்குரிய கெஸ்ஸிங் பார்த்துடலாம். சுருக்கமாக வேணும் நண்பர்களே. அக்ஷயா ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 44 49 இதுக்கு நம்ம என்ன மாதிரி கணிப்புகள் கொடுத்துருந்தோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு நாளைக்குரிய கெஸ்ஸிங்க்கு வந்துடலாம். நம்ம கேரளா லாட்டரியை பொறுத்த வரைக்கும் அது விஐபி நம்பராக இருக்கலாம், இல்லை கூட்டல் கழித்தலாக இருக்கலாம், இல்லை பவர் நம்பராக இருக்கலாம், இல்லை மிஷின் நம்பர்லேருந்து கணிப்புகள் எடுக்கலாம். எப்படி எடுத்தாலுமே போர்டில் உட்கார்றது தான் நண்பர்களே கரெக்டான கணிப்பு. என்னை பொறுத்த வரைக்கும் இதுதான். சரிங்களா? அதனால் தேவையில்லாமல் பணத்தை செலவிட்டு அந்த நம்பர்களை வாங்கி போடுறதுக்கு பதிலாக நீங்களே ஜஸ்ட்டு நம்ம சார்ட்டில் எப்படி இருக்குது, என்ன மாதிரி ரிசல்ட் வருது அப்படிங்கிறத வச்சு நீங்களே நம்ம கொடுத்த கணிப்புகளில் வச்சு உங்களுக்கு ஓரளவுக்கு மேட்சிங் நம்பர்ஸ் இருந்தால் எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். என்னுடைய ஒரு அட்வைஸ் அப்படின்ற மாதிரி இருந்தால் தேவையில்லாமல் பணத்தை செலவழித்து அந்த நம்பர்களை வாங்கி, ஏன்னா இதில் நிறைய பேர் நிறைய விதங்களாக போயிட்டுருக்கு. அதை பற்றி நம்மளுக்கு வேணாம். இருந்தாலும் நம்ம சுருக்கமாக சொல்கிறேன், நம்ம மோஸ்ட்லி ஃப்ரீ கெஸ்ஸிங் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் உங்களுக்கு எப்படி கெஸ்ஸிங் செட் ஆகுதோ கம்மியான நம்பர்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு வெற்றி வந்துருச்சு அப்படின்னா அதுக்கடுத்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் உங்களுடைய கணிப்புகள் கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்குறதுல ஒரு ஆட்சேபனையும் இல்லை அப்படிங்கிறது ஒரு சின்ன தகவல் உங்கள்கிட்ட சொல்லணும்னு நினச்ச நண்பர்களே. அதை உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துட்டேன். நம்ம கொடுத்த கணிப்பில் என்ன மாதிரி ரிசல்ட் இருந்துச்சு அப்படிங்கிறத பார்த்துடலாம். அக்ஷயா 652 நம்ம ரிசல்ட் பார்த்திங்கன்னா 44 49 நம்ம கொடுத்த கணிப்பில் ஆல்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம கொடுத்த கணிப்பில் 4 அப்படிங்கிறது ஆல்போர்டில் பாஸ் ஆகிருக்கு நண்பர்களே. சரிங்களா? ஏபிசி நம்ம சுருக்கமாக நம்ம சொல்கிற விஷயங்கள் என்னென்னா, அதாவது இந்த ஜனவரியிலேருந்து இந்த ஒரு 5 மாத ரிசல்ட் ஒரு கிளான்ஸ் எடுத்துக்கிட்டு நீங்கள் அது மூலியமாக நீங்கள் செக் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு நம்பர்ஸ் கண்டிப்பாக உட்காரும். அது உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் உங்களால் முயற்சி பண்ண முடிஞ்சால் நீங்கள் முயற்சி பண்ணி அதை கெஸ் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி கெஸ் பண்ணும்போது டவுட் இருக்கும்போது நம்ம கொடுக்குற கெஸ்ஸிங்கில் என்னென்ன மாதிரி நம்பர்ஸ் வருது அப்படிங்கிறத ஒரு மேட்ச் பண்ணி பார்க்கும்போது உங்களுக்கு கரெக்டாக ஒரு நம்பர் உட்காந்துரும். அதனால் அதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? ரிசல்ட்டு 44 49 நம்ம ஏ போர்டில் 4 3, பி போர்டில் 7 அல்லது 9, சி போர்டில் 6 அல்லது 1 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். ஏ போர்டில் 4 அப்படிங்கிறது இந்த போர்டில் கொடுத்ததில் பாஸ் ஆகிடுச்சு. அடுத்தது ஏபியில் 04 35 44 09 அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துருந்தேன். 44 டேரெக்டாக பாஸ் ஆகிடுச்சு. நான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம ஏசியில் நான் என்னோடய கணிப்பில் 9 அப்படிங்கிறது இல்லை, 6 1 ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்துச்சு. 6 1 அல்லது 7 அப்படிங்கிற மாதிரி எனக்கு கொஞ்சம் என்னோடய கெஸ்ஸிங்கில் இருந்துச்சு. இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா சி போர்டில் 9. பி போர்டில் பிசிலையும் நம்ம 47 57 46 51 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தோம். சரிங்களா? நம்ம கொடுத்த கணிப்பில் நான் இங்கே 446 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருந்தேன். அதாவது ஏபிசி பாக்ஸில் ட்ரை பண்ண சொல்லி ஒரு முக்கியமான நம்பராக 051 நம்ம கொடுத்துருந்தாலும் 446 அப்படிங்கிறது கொடுத்தா ரிசல்ட் பார்த்திங்கன்னா 449. அதே மாதிரி 4 டிஜிட்டில் 1 2 6 அப்படிங்கிறது என்னோடய கெஸ்ஸிங்கில் இருந்துச்சு. ஆனால் 4 அப்படிங்கிறது வந்திருக்கு. நம்ம கொடுத்த கணிப்பில் இன்றைக்கி ரிசல்ட்டுக்கு 446ல் 449 அப்படிங்கிறது ரிசல்ட்டு. நம்ம 44 ஏபி ஒரு வெற்றியை கொடுத்துருக்கோம். அதுவும் ஒரு சின்னதான ஒரு வெற்றி தான். 4 போர்டு நான் அடிக்கடி சொல்ல விஷயம் தான். 4 போர்டு இன்றைக்கி ஃபுல்லாகவே நான் உங்களுக்கு ஒரே ஸ்ட்ரைட்டாக ஒரு வின்னிங் கண்டிப்பாக கொடுப்பேன். அன்றைக்கி தான் ஒரு முழு வெற்றியாக நான் கருதுவேன் அப்படிங்கிறத உங்கள்கிட்ட சொல்கிறேன். அக்ஷயா 652 நம்ம கொடுத்த கணிப்பில் ஏபி 44 அப்படிங்கிறது பாஸ் ஆகிருக்கு. நாளைக்கு வின் எப்படி கெஸ்ஸிங் இருக்க போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். வின் 770 நாளைக்கு 20ஆம் தேதி என்ன மாதிரி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறத நண்பர்கள் நம்ம பார்த்துருக்கோம். அதாவது என்னென்னா ரிசல்ட்டு 44 49 அதாவது 4 டிஜிட்டோடு சேர்த்து ஏபி அப்படின்ற மாதிரி 3 போர்டுமே ட்ரிபிள் நம்பர்ஸ் வந்திருக்கு. ஒரே ஒரு நம்பர் மட்டும் நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் நம்பராக இருக்குது. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் 6 7 3. அதே மாதிரி இங்கே ஏபிசியில் பார்த்திங்கன்னா 6 2 அதாவது ஏ போர்டில் 6 அல்லது 2, பி போர்டில் 5 அல்லது 6, சி போர்டில் 3 அல்லது 0 அப்படிங்கிற மாதிரி கணிப்புகள் இருக்குது. உங்களோட கெஸ்ஸிங்கில் இது செட் ஆகிற பட்சத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த மந்த்லி சார்ட்லேயும் உங்களுக்கு ஒரு விதமான விஷயங்களை சொல்லிடுறேன். இதில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 அதாவது இந்த மாதத்தில் 5ஆம் தேதி அக்ஷயா 424 ரிசல்ட்டு. அதுக்கு வின் 789 அப்படிங்கிற மாதிரி ரிசல்ட் வந்துருந்துச்சு. 4க்கு 7 4க்கு 9 அப்போ 4க்கு 7 4க்கு 9 9க்கு 0
சரிங்களா? 4க்கு 7, 4க்கு 9, 9க்கு 0, 790 அப்படிங்கிற மாதிரி கூட ரிசல்ட்டு நாளைக்கு வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 790ன்னு இங்கே ஒரு முக்கியமான நம்பராக கொடுத்துருக்கேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அவங்களோட கெஸ்ஸிங்கில் இந்த மேட்ச் ஆகுது அப்படிங்கிற பட்சத்தில் 790. 424க்கு 7, 9 எடுத்துங்க. சி போர்டில் 0, ஏன்னா 9 இந்த மாதத்தில் 0 வந்து 1, 2 தடவை, அதாவது காருண்யா ப்ளஸுக்கு நிர்மல், காருண்யாவுக்கு அக்ஷயா அப்படிங்கிற மாதிரி 2 தடவை 0 பாஸ் ஆகிருக்கு. ஒருவேளை இந்த ஒரு 6 நாளாக 0 பாஸ் ஆகாமல் நாளைக்கு இந்த இடத்துல 0 பாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் 790 உங்கள் கணிப்பில் இருந்தால் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். என்னோடய கெஸிங்க்கு 790 இந்த இடத்துல கொஞ்சம் முக்கியமான நம்பராக இங்கே கொடுத்துருக்க நம்பர் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அப்படி இல்லை என்றால் 653. சரி, இந்த மாதத்தில் அக்ஷயா வின்வின் அதுக்கு அடுத்த ட்ரால இங்கே பாருங்கள். அக்ஷயாவுக்கு வந்து அதாவது 5ஆம் தேதி ஏசியில் டபுள் நம்பர், 12ஆம் தேதி பிசியில் டபுள் நம்பர், 19ஆம் தேதி ஏபியில் டபுள் நம்பர். அப்போ நாளைக்கு பிசியில் டபுள் நம்பர் வரலாம். பிசியில் டபுள் நம்பர் அப்படிங்கிற கணிப்பில் இருந்தால் நீங்கள் என்ன மாதிரி நம்பர்ஸை நீங்கள் இங்கே ட்ரை பண்ணி பார்க்குறீங்க அப்படிங்கிறது நீங்கள் இங்கே நான் கொடுத்துருக்கேன். தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? பிசியில் அவசியம் டபுள் நம்பர்ஸ் உங்களோட கணிப்புகளில் டபுள் நம்பர்ஸ் இருந்தால் அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லை என்றால் நம்ம இங்கே கொடுத்த மாதிரி 97, 10, அதாவது 97 எனக்கு ரொம்ப, அதாவது இந்த இடத்துல சப்போஸ் 790 இல்லை என்றால் 4க்கு 9, 9க்கு 7, 97 அப்படின்னு பிசியில் வந்தாலும் வரலாம். 97 இந்த இடத்துல இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். பிசி டபுள் நம்பர்ஸ் உங்களோட கெஸ்ஸிங்கில் மறக்காமல் நாளைக்கு இருக்கட்டும். ஏன் என்றால் இந்த மாதம் சார்ட்டில் அப்படி தான் இருக்குது. மேபி ஒரு வேளை அந்த வாய்ப்பாக வரலாம். இந்த மாதத்தில் 1, 2, அதாவது இந்த மாதத்தில் நடந்த ட்ராஸில் 3 ட்ராலையுமே டபுள் நம்பர்ஸ் வந்திருக்கு. காருண்யாவுக்கு ரிசல்ட்டுக்கு, அதாவது அக்ஷயா ரிசல்ட்டுக்கு அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா திரும்பி அக்ஷயா அதே தான் டபுள் நம்பர், திரும்பி அதே மாதிரி டபுள் நம்பர். அப்படிங்கும்போது இப்படி மாறி மாறி வருது. ஏசியில் வந்துச்சு, அப்புறம் பிசியில் வந்துச்சு, அப்புறம் ஏபியில் வந்துச்சு. மேபி இருந்தால் நாளைக்கு பிசியில் டபுள் நம்பர்ஸ் வரலாம். அது என்ன மாதிரி கணிப்புகள் இருக்குது அப்படிங்கிறது இங்கே கொடுத்துருக்கேன். இருந்தாலும் உங்களோட கெஸ்ஸிங்கில் இது இருக்கிற பட்சத்தில் நான் வந்து ஏபியில் 66 அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்கேன். அதாவது பிசியில் ஒருவேளை பி போர்டில் 6, சி போர்ட்லையும் 9க்கு 6 வச்சு நீங்கள் ப்ளே பண்ணாலும் ஒரு வாய்ப்பாக ப்ளே பண்ணி பாருங்கள். சரிங்களா? 66ங்கிற மாதிரி. அதாவது ஏ போர்டில் பார்த்தீங்கன்னா ஏ போர்டில் 4க்கு 6, பி போர்டில் 4க்கு 6. சப்போஸ் ஒருவேளை 9க்கு 6 கூட வந்தாலும் பிசியில் உங்களுக்கு 66ஆக இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இந்த நம்பர் வந்து எக்ஸ்ட்ராவாக தான் கொடுத்துருக்கேன். உங்களோட கணிப்புகள் இருக்கிற பட்சத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரிங்களா? அதே மாதிரி இந்த மந்த்லி சார்ட்டை ஒரு தடவை நீங்கள் கெஸ் பண்ணி பார்த்துங்க. எப்படி வந்திருக்கு ரிசல்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு சின்ன உதாரணத்துக்கு ஒரே நிமிஷத்தில் சொல்லி முடிச்சிடுறேன். அக்ஷயா 4க்கு 7 பவரு, 2க்கு 8 பவரு, 4க்கு 9, 7, 8, 9 வரிசையாக மேட்ச் ஆகிருக்குங்களா? 7, 8, 9. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 577. 577 ரிசல்ட்டுக்கு வின்வினில் 663. 5 மைனஸ், அதாவது 5 + 1 6, 7 - 1 6, 7க்கு 3 பவர் அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அதே மாதிரி அதாவது நாளைக்கு நடக்க போகிற வின்வின் 770வது ட்ராவில் 4க்கு நம்ம கொடுத்த மாதிரி 4க்கு 7, 4க்கு 9, 9க்கு 0, 790ஆக இருக்கலாம். அப்படி இல்லை என்றால் நம்ம கொடுத்துருக்க மாதிரி 4க்கு 6, அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 4க்கு 5, இல்லை 9க்கு 3, அப்படி இல்லைன்னா 4க்கு 2, 4க்கு 6, 9க்கு 0, அப்படி இல்லைன்னா 4க்கு 7, 4க்கு 1, 9க்கு 4. அந்த ரிசல்ட் பேட்டர்னில் தான் நான் கெஸ்ஸிங்கில் வந்து இந்த இடத்துல பாக்ஸில் ட்ரை பண்ணல. நான் நம்பர்ஸ் எடுத்து ஜஸ்ட்டு உங்களுக்கு இப்படி மேட்ச் பண்ணி கொடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு கரெக்டாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் இருந்தால் நீங்கள் தாராளமாக நீங்கள் பாக்ஸில் ட்ரை பண்ணி பார்த்தாலும் பண்ணுங்கள். ஆனால் ஒரு முக்கியமான நம்பராக இந்த 790 நீங்கள் மிஸ் பண்ணிட வேண்டாம் நான் நினைக்கிறேன். ஆனால் உங்களுடைய கருத்துக்கள் எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். 4 டிஜிட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 4. நான் ஒரு வேளை 4 + 1 5ஆக கூட வரலாம். அப்படி இல்லைன்றால் 4க்கு 9 பவர் நம்பராக வரலாம். அப்படி இல்லை என்றால் 4க்கு 7 பவராக கூட வரலாம். அதனால் 5, 9, 7 அப்படிங்கிறது என்னோடய 4 டிஜிட்டில் கணிப்புகளில் இருக்குது. உங்கள் கணிப்பில் அது கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே. சரிங்களா? 52, 60. 4க்கு 5, 4க்கு 2, 4க்கு 6, 9க்கு 0. அதே மாதிரி தான் 4க்கு 9, 4க்கு 7, 4க்கு 5,
9க்கு 4. அதாவது ரிசல்ட் இன்றைக்கி சொல்கிறேன். 44 49க்கு 44 4க்கு 9 4க்கு 6 4க்கு 6. ஏபியில் டபுள் நம்பர்ஸ் வச்சு பாருங்கள். அப்படி இல்லை என்றால் பிசியில் டபுள் நம்பர் வச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு முழுமையான வெற்றி இருக்குது. இந்த ஒரு சின்ன க்ளூ தான் நண்பர்களே, வேறு ரொம்ப பெரிய விஷயம்லாம் அந்த கெஸ்ஸிங்கில் இல்லை. ஜஸ்ட்டு ரிசல்ட் எப்படி வந்திருக்கு, அதில் எப்படி பவர் நம்பர் இறங்கியிருக்கு, எப்படி வந்து மிஷினில் மேட்ச் ஆகிருக்கு, வரிசையாக எப்படி நம்பர் வந்துச்சு அப்படிங்கும்போது நம்ம பவர் நம்பருக்கு வந்து ஒரு தடவை கிளாஸ் செக் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு ஈஸியாக நம்மளுக்கு வந்து வரிசையாக வந்து நம்பர்ஸ் வந்து இதில் கிடைக்கும். அதை வச்சு நம்ம ஒரு கெஸ்ஸிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் சொல்கிற இந்த தகவல் உங்களுக்கு வந்து ஒரு கரெக்டாக இருக்கிற பட்சத்தில் நீங்கள் தாராளமாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நண்பர்களே, சரிங்களா? அதே மாதிரி ஏப்ரல் மாத ரிசல்ட்டையும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் பார்த்துக்கிறதுல தப்பு இல்லை. ஏப்ரல் மாதமும் நீங்கள் வந்து அக்ஷயா வந்து விண்மீன் எப்படி ரிசல்ட் வந்திருக்கு, 158க்கு 531 அப்படிங்கிற மாதிரிலாம் ரிசல்ட் வந்திருக்கு. நீங்கள் அதையும் ஒரு கிளான்ஸ் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். அதே மாதிரி நான் இதில் பார்த்தீங்கன்னா சி போர்டில் 9, அதாவது சி போர்டில் அக்ஷயா சி போர்டில் 9 அப்படிங்கிறது ரொம்ப நாள் கழித்து இன்றைக்கி தான் வந்திருக்கு. ஏன்னா ரொம்ப நாள் கழித்து அப்படிங்கும்போது கரெக்டாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பிப்ரவரி மாதம்தான். அதையும் உங்கள்கிட்ட காமிச்சிட்றேன். பிப்ரவரி மாதம் அதாவது இந்த பிப்ரவரி மாதம் 2024 9 அப்படிங்கிறது அக்ஷயாவில் எந்த இடத்துல வந்துச்சு அப்படின்னா 18ஆம் தேதி அக்ஷயா 630வது ட்ராவில் வந்து 639 ட்ராவில் வந்து 99 அப்படிங்கிற மாதிரி வந்திருக்கு. அதாவது 399 ரிசல்ட்டுக்கு 773ங்கிறது 9க்கு 7 எடுத்திருக்கான், 9க்கு 3 எடுத்திருக்கான். அப்படிங்கும்போது நம்ம இங்கே கொடுத்த கணிப்பில் 9க்கு 7 9க்கு 3 இருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். சி போர்டில் 7 3 கணிப்பில் வச்சுருக்கேன். அதனால் இதையும் மிஸ் பண்ணிவிடுவானா, ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு ஏபிசி தனியாக ட்ரை பண்ணுறேன் அப்படின்னா நம்ம கொடுத்த கணிப்பில் உங்களுக்கு மேட்ச் ஆகிற பட்சத்தில் தாராளமாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஏபிசி பாக்ஸை நான் உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன், 4 டிஜிட் நம்மளுக்கு தெளிவாக கொடுத்துருக்கேன். அப்படி இல்லைனா இதில் வந்து உங்களுக்கு நம்ம கொடுத்த மாதிரி இங்கே மேலே கொடுத்த மாதிரி இதுலேயும் உங்களுக்கு எந்த மாதிரி நம்பர்ஸ் உங்களுக்கு கெஸ்ஸிங்கில் படுதோ நீங்கள் தாராளமாக எடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். நம்ம கெஸ்ஸிங் பிடிச்சிருந்தா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி விடுங்க. அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, சரிங்களா? சிம்பிளான கெஸ்ஸிங் தான், நம்மள ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். இந்த மந்த்லி சார்ட்டை நீங்கள் பார்த்துக்க போகிறீங்க. பவர் நம்பர் எப்படி வந்து மேட்ச் ஆகிருக்கு, என்ன மாதிரிலாம் ரிசல்ட் வந்திருக்கு, அதே மாதிரி டபுள் நம்பர் எந்த போர்டில் வந்திருக்கு, ஏபியில் வந்திருக்கா, பிசியில் வந்திருக்கா, ஏசியில் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு நம்ம இங்கே மேட்ச் பண்ணாலே கண்டிப்பாக ஒரு முழுமையான வெற்றி இருக்கும். சிம்பிளான கெஸ்ஸிங், சிம்பிளான விஷயங்கள் தான், ரொம்ப போட்டு குழப்பிக்க வேணாம். அருமையான வெற்றி நாளை கண்டிப்பாக இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனல் மூலியமாக ஒரு வெற்றி கண்டிப்பாக நாளை கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. அனைவருக்கும் என்னுடைய இரவு வணக்கங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். இன்பமே சொல்லுங்க, நம்ம எல்லோரும் வாழுக. தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு வீடியோஸ் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கங்கள். திரும்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி.